ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில வருடங்களுக்கு முன் கொரோனா நோயினாலும் இன்னும் சில வருடங்களுக்கு முன் சென்று பார்த்தால் இது போல வேறு விதமான கொள்ளை நோயினால் மக்கள் கொத்து கொத்தாக குடும்பம் குடும்பமாக மரித்ததை நாம் பார்த்தோம். இப்போதும் இயற்கையின் சீற்றமாக பொல்லாப்பாக நம் அண்டை மாநிலம் வயநாட்டில் கூட மக்கள் கொத்து கொத்தாக குடும்பம் குடும்பமாக மண்ணில் புதைந்து அவர்கள் ஜீவனை விட்டார்கள். அவர்களை விட நாம் நல்லவர்கள் இல்லை. ஆனாலும் நம்மை இதுவரை எந்த ஒரு பொல்லாப்போ வாதையோ அணுகாமல் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் தம்முடைய தூதர்களை விட்டு அவர் பாதுகாக்கிறார் என்றால் அது நம்முடைய திறமையோ நமது செல்வாக்கோ நமது எந்த ஒரு செயலோ காரணமில்லை. தேவன் நம்மேல் வைத்திருக்கும் கிருபை, தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடே. இருளிலும் பகலிலும் பல ஆபத்துகள் நம்மை சுற்றி நம் தலையின் மேல் இருந்தாலும் அவர் தம்முடைய சிறகுகளால் மூடி நம்மை பாதுகாக்கிறார். பணத்தை செல்வத்தை நம்பினவர்கள் அநேகர் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் கொடிய நோயால் வாடும்போது நம்மை அவர் எவ்வித தீமைக்கும் ஒப்பு கொடுக்காமல் பாதுகாக்கிறார். பல நாடுகள், தேசங்கள், கிராமங்களில் மரண ஓல செய்திகளை நாம் கண்டும் கேட்டும் இருக்கிறோம். ஆனால் நம்மை அவர் கைவிடுவது இல்லை. காரணம் அவர் கிருபை, அவர் நம்மில் வைத்த அன்பு ஒன்றே. ஆம், நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை தமது சிறகாய் மூடி பாதுகாக்கும் அவர் சட்டையின் நிழலிலே நாம் மறைந்து அவர் சமூகம் சென்றடையும் வரை பாதுகாப்பாக இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.